Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1161 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு லூஃபி லோக்கி கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானா, அதே நேரம் இங்க நம்ம உசோப்போட நிலைமையை காட்டுறாங்க. பாவம் பைய கதறிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிரிட்ஜில தான் நமிக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. சாப்பர் தூக்கிட்டு போவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா நானும் வரேன்னு சொன்னா, எதுக்குடா பயந்து நெடுகிற, எங்களை மாதிரி தைரியமா வாடாம்பா, தனியா வந்து பாரு அப்பதான் தெரியும். சாப்பர் என்னையும் தூக்கிட்டு போயான்னு நடுங்குவான். ஜோரோ சும்மா இல்லாம அவனை கண்டுக்காத சாப்பரு வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அட வீணா போனவனே அப்படின்னு அங்க உசோப் கத்திட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஜோரோ நின்றுவான். என்னடானா அந்த பிரிட்ஜ் அதிர ஆரம்பிக்கும். எதுக்காக இப்படி அதிருது, கயிறு ஏதாச்சும் கட்டாயிருச்சான்னு யோசிக்கும் போதுதான் இந்த பிரிட்ஜில் யாரோ ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்ட நெருங்கி வர வர பிரிட்ஜ் கண்ணா பின்னான்னு ஆடுறதுனால ஒழுங்கா நிக்க முடியல. அதுல உசோப்பு தான் ரொம்ப பாவம். ஃபர்ஸ்ட் இவங்க காத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அதாவது லைட்டா அதிரும் போது. ஆனா அதிர்வு அதிகமாக அதிகமாக வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பைனாகுலர்ல வச்சு பார்த்தா எவனோ ஒருத்தன் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவனை பார்த்தா லைட்னிங்ல சிக்கி சின்ன பின்னமான மாதிரி தெரியுது. அப்படிங்கும் போதுதான் நமிக்கே டவுட் ஆகும், லைட்னிங்ல மாட்டினவனா அப்படின்ட்டு யாரான்னு பார்த்தா அந்த சன்கார்டு மாஸ்க போட்டுட்டு ஒருத்தன் வந்தானே, அதான் இவங்க எல்லாத்தையுமே பிளாக்கிங் டம்ல அடைச்சு வச்சிருந்தால அந்த கிறுக்கு பையன் தான். மறுபடியும் வந்துட்டானான்னு பீதியில இருக்கும்போது அவன் மட்டும் வந்தா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போனாங்கல்ல, ஒரு பொண்ணும் கொஞ்சம் குண்டா இருக்கவனும், அந்த ஜெயின்ஸுகளுமே வேகமா வந்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பெரிய சைஸ்ல இருக்கவன் 1000 சன்னி கப்பலை தூக்கிட்டு வருவானா. சோ இவங்களுக்கு இப்ப கப்பல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எதுக்காக அதை இவங்க தூக்கிட்டு திரியிறாங்கன்னு தான் புரியல. ஜோரோ முடிவு பண்ணிட்டான், இவனுல இங்கே நம்ம சம்பவம் பண்ணிடலான்னு. ஆனா உசோப்பு வேண்டாம்பா, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒருவேளை டோரி பிராகியோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம சண்டை போட்டு அது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால என்ன பண்ணலான்னு கேட்டா உசோப்பு இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குதும்பா. என்ன வழினா அதோ அந்த வழி, நம்ம எங்க போகணும்னு நினைச்சோமோ அந்த இடம் பக்கத்துல தான் இருக்குது, நிக்காம ஓடணும்னா தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தவன் இப்போ விழுந்தடிச்சு ஓடுவான். இப்போ பிரிட்ஜோட கேப்பை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டான். சரி அதையே பண்ணி தொலைவோன்னு ஜோரோ வேற வழி இல்லாம அவங்க கூட ஓடுவான். கண்டிப்பா எல்பா வில்லேஜ் இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். எப்படியாச்சும் அங்க போயிட்டோம்னா இந்த பஞ்சாயத்து இல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க கையில மாட்டிக்கிட்டாங்கன்னா கரும்பு ஜூஸ புளியற மாதிரி புளிஞ்சிருவானுங்க. ஆண்டவா என்னைய காப்பாத்துறான்னு உசோப்பெல்லாம் கதறிக்கிட்டே ஓடுவான். அதே நேரம் இங்க எல்பேஃபோட அண்டர் வேர்ல்டுல காட்டுறாங்க. அங்க ஹைருதீன் ஒரு மான்ஸ்டரை பொலந்து கட்டிட்டு அது மேல ஸ்டைலா ஏறி நின்னுட்டு இருப்பான். இவன் தான் நியூ ஜெயன்ட் வாரியர் பைரட்ஸோட கேப்டன். எதுக்காக இங்க வந்து இந்த பீஸ்ட பொலந்து கட்டி இருப்பான்னா, இதுங்கெல்லாம் இவங்க இருக்க அப்பர் வேர்ல்டுல கிடைக்காதாமா. அண்ட் அதோட மீட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லூஃபியும் மத்தவங்களும் இங்க வராங்கல்ல, அவங்களுக்கு டேஸ்டியான சாப்பாடை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் வேட்டையாடிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு வெயிட்டா இருக்கதை எப்படா தூக்கிட்டு போவேன்னு அந்த நியூ ஜெயன்ட் வாரியர் பைரட்ஸோட ஷிப்ரைட் பேரு பாத்தீங்கன்னா ஸ்டான்சன். அவன் கேட்டதுக்கு பனி வேற பேஞ்சுக்கிட்டு இருக்குது, பெயிண்டரையும் யூஸ் பண்ணி கொண்டு போக முடியாது, வேற வழி இல்ல நம்ம தான் ஷோல்டர்ல தூக்கிட்டு போனோம், என் உயிரையே அவங்க தான் காப்பாத்தி இருக்காங்க, அவங்களுக்காக இதை தூக்கிட்டு போக மாட்டானா அப்படின்னு ஒன்னு. சரி ஓகே கேப்டனே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என்ன ஓகேன்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லி தூக்க ஆரம்பிப்பானுங்க. அந்த டைம் நார்மலா இருந்த அந்த மசில் அப்படியே பொட்டைக்கும் பாருங்க, அப்படி பொட்டைக்க தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே டம்மு 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 டம்முன்னு அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. சரி இப்பதான் அந்த நியூ ஜெயன்ட் வாரியர் பைரட்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி, அதாவது இவங்களும் ஸ்டார் ஹேட்டோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டோரி பிராகி இருக்காங்கல்ல, அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் வாரியர்ஸ் தான் இவங்க எல்லாருமே, அதுவும் யங் வாரியர்ஸ். அந்த நியூ ஜெயன்ட் வாரியர் பைரட்ஸை லீட் பண்றது ஹைருதீன், அவன் தான் கேப்டன். அடுத்து அந்த ஸ்டான்சன், அவன் தான் ஷிப்ரைட். அதுக்கப்புறம் தான் அந்த நேவிகேட்டர், அவன் பேரு ரோடோ. யாருன்னு தெரியுதா, இவன் தான் நம்மாலையில கடத்திட்டு போன வீணா போனவன். மேட்ரு தெரிஞ்சதுன்னா மண்டையிலேயே போடுவாங்க. சரி பாப்போம். அடுத்து கோல்டுபர்க், அவன் தான் குக்கு. இவனும் அவன் கூட சேர்ந்த கூட்டு கலவாணி தானே. அடுத்து கர்ட், இவனும் அவன் கூட சேர்ந்தவ தானே. சோ இந்த மாதிரி மொத்தமா 5 மெம்பர் இருக்காங்க. இப்படித்தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதே நேரம் இங்க அந்த ஜெயிண்ட்களோட கப்பலை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எல்பேஃபோட கோஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராபினுக்கு நம்ம ப்ரூக்கு முடியெல்லாம் வெட்டி விடுவான். அவங்க கப்பலுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லைன்னு வைங்க, நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது. அப்படி அவன் முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரூக்குக்கே கொஞ்சம் பதட்டம், ஐயோ நல்லா இருக்குங்கிறாளா இல்லங்கிறாளா, தப்பா வெட்டிட்டோமா அப்படின்ட்டு ஒரு பயம். ஏன்னா இது வரைக்கும் அவன் லேடிஸ்க்கு முடி வெட்டினதே இல்லை. பட் மத்தவங்க எல்லாம் சூப்பராகவே வெட்டி இருக்காம்பாங்க. அவ கண்ணாடி அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. போச்சு இன்னைக்கு நம்மளை கிழிச்சு தொங்க கூட போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, புரூக்கு பேக்குமா இருந்தாலும் நீ சூப்பரா வெட்டிட்ட நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பம்பரமா சுத்துவான். ஆமா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவ அப்படியே பழைய விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அதாவது சின்ன வயசுல அவளுக்கு இப்படித்தான் முடி வெட்டி விட்டுருப்பாங்க. அந்த சவுல்னு ஒரு ஜெயிண்ட் இருக்குது இல்ல, அதை இந்த கெட்டப்ல தான்
முறையா பார்த்திருப்பான். சோ மறுபடியும் அவனை பார்க்கும்போது அதே கெட்டப்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி ஹேர் கட் பண்ண சொல்லியிருப்பான். உடனே அவனுங்களும் சூப்பர்மா, அவனை இப்படி பார்த்தா அவனும் சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு அவளை சேர் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பிராங்கி தான் கதறி கதறி அழுவான். இப்படி ஒரு ரியூனியனா, ஓ மை கடவுளே, என்னால தாங்க முடியலமா. லிலித் பார்த்துட்டு ரொம்ப தாங்க முடியலன்னா விஷம் குடிச்சிட்டு செத்துரு, ஏன் எங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்பா. சோ எப்படியே ஃபன்னா போயிட்டு இருக்கும். அந்த டைம் டோரியும் பிராகியும் என்னத்தையோ பார்த்துட்டு ஷாக் ஆவானுங்க. கப்பலையும் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் அங்க பாருங்கம்மானுங்க. எல்லாரும் என்னத்தை பார்க்க சொல்றானுன்னு கொஞ்சம் ஆர்வமா எந்திரிச்சு பார்ப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வழியா எல்பேஃபுக்கு வந்துட்டாங்க. பார்க்கவே ஜெய்ஜாண்டிகா இருக்கும். இவ்வளவு பெரிய ஐலாண்டை இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்ல. அதான் ஜெயண்ட் ஐலாண்டு. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, சூப்பர் டூப்பர்னு. ப்ரூக்கோட தான் அலும்பு தாங்க முடியல, எல்லாத்துக்கும் ஹார்ட் பீட் எகிருது. ஆனா எனக்கு மட்டும் அப்படி எகிரல. ஏன்னா எனக்கு ஹார்ட்டே இல்ல அப்படின்னு அவன் ஸ்டைல சொல்லிக்கிட்டு ஜாலியா மியூசிக் போட ஆரம்பிச்சிருவான். சோ ஒரு வழியா நம்ம ஆளுகெல்லாம் எல்பேஃபுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதே நேரம் அங்க எல்பேஃப்ல காட்டுறாங்க ஒரு ஜெயண்ட் ஒன்று பதறி அடிச்சு ஓடி வரும். ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க, மிஸ்டர் சாலு கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துட்டாரு, அவர்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்ட் கதறி அடிச்சுட்டு ஓடும். இனி இதுக்கப்புறம் எல்பேஃப்ல என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுது, அதை நம்ம ஆளுங்க எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.